guys, welcome back to another video. இங்க நம்ம என்ன விளையாட போறோம் பாத்தீங்கன்னா Minecraft. ஸோ இந்த கேம் விளையாடியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து லாஸ்ட் டைம் இந்த விளையாடும் போது நம்ம வந்து எண்டர் டிராகன்லாம் பீட் பண்ணோம். இந்த வாட்டி எதுக்கு திரும்பி விளையாடுறோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வார்டன்னு ஒரு பாஸ் இருக்குது கே. ஸோ வந்து அதை தான் நம்ம பீட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. எஸ், வார்டன் பாஸாக பீட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு Minecraft போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வார்டன் பாஸ் எப்படி பீட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி இப்போ ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வந்து பார்ட் 1ல் வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் வந்து செய்யலான்னு இருக்கோம். ஸோ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஓகே வாங்க, இப்போ வந்து ஹே பீல்ஸ்லாம் இருக்கியா, இது வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் செய்யலாம். ஓகே, இப்போ நீ எங்கேயா இருக்க? நான் வந்து இப்போ லூட் அடிச்சிட்டு இருக்கேன் பயங்கரமாக. டேய், என்ன என் பில்டிங்குள்ளே வர? யோ, இது ஏ பில்டிங்யா, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் எல்லா ஐட்டம்ஸ். ஓகேயா? ஓகே, ஸ்வாடு. நல்லா பழைய ஆளுங்க, நீ நல்லா லூட் வச்சிட்டேன். யோ, இதெல்லாம் எனக்கு தேவைப்படுங்க பாரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் மைனிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து வில்லேஜர் அவுட் போஸ்ட் கிட்ட இருக்கு, அதை போய் ரேட் பண்ணலாம். வில்லேஜர் அவுட் போஸ்ட் முடிக்கலாம், அப்புறம் மைனிங் பண்ணலாம், அப்புறமா வந்து எக்ஸ்பி ஃபார்ம் பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்மளோட டார்கெட் இன்னைக்கு. ஆமாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்வாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அயன் பிக்காக்ஸ் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிளாக் ஸ்மித்தை லூட் அடிக்கலாமா? ஓகே, எல்லாமே தான் அடிச்சானும். பிளாக் ஸ்மித் மொத்தம் அடிக்கலாம், ஏன்னா அங்கே நல்ல லூட் கிடைக்கும். மற்றதெல்லாம் விட்டுரு. ஓகே. ஏய், என்னென்னமோ இருக்குடா. டேய், இது எடுத்துக்கியா? நான் செஸ்ட் பிளேட் எடுத்துக்கிறேன்ப்பா. அடாடாடா, நம்ம எடுக்கலாம்னு பார்த்தா பயமுல அதுக்குள்ள எடுத்துட்டான்டா. உங்ககிட்ட தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஏய், ஆக்சுவலி இப்போ இந்த செஸ்ட் பிளேட்டை மெல்ட் பண்ணா அயன் கிடைக்குமா? இல்லையா, அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து செஸ்ட் பிளேட்லாம் மெல்ட்லாம் பண்ண முடியாது. ஒன்று செய்யலாம் அயன் வச்சு, இல்லைனா மெல்ட்லாம் பண்ண முடியாதுப்பா. அப்போ ஓகே, நீயே வச்சுக்கோ. ஓகே. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுவோம், நான் இந்த ஃபர்னஸில் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஏதாச்சும் அயன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுவோம், நான் வந்து வீட்டில் செய்ய போகிறேன். இப்போ வீட் வச்சு என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பண்ணலாம். பிரெட் எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. ஓகே, இப்போ நான் பிரெட்டு செய்கிறேன். நான் வந்து போய் ஃபஸ்ட்டு டக்குன்னு பிரெட்டு செய்யறதுக்கு நான் நிறைய வீட் வச்சுருக்கேன். கிரைண்ட் ஸ்டோன் ஏதோ இருக்குது கேஸ். ஸோ வந்து டக்குன்னு போய் நம்ம வந்து பெல்லெல்லாம் இருக்கியா, இதெல்லாம் அப்புறம் யூஸ் ஆகும் கேஸ். பெல்லு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுடா. சும்மா நான் தட்டி விட்டேன், என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு ஒன்றுமே நடக்கல. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? சரி, நான் இங்கெல்லாம் கோல் இருக்கு, நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகேயா? டார்ச் பண்ண யூஸாக இருக்கும். ஓகே கேஸ், நான் கோல் எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து கொஞ்சம் வுட் எடுக்கலான்னு போகிறேன். பிகாஸ் வுட் வச்சுன்னா நம்ம வந்து பேசிக்ஸே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக இங்கே லூட் டார்ச் பண்ணுறதுக்கு வுட் வேணும், பிகாக்ஸ் பண்ணுறதுக்கு வுட் வேணும், ஸ்வாடு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வுட் தேவை. ஸோ வந்து வுட் தான் மெயின் ரிசோர்ஸ். வந்து இது எல்லாமே எடுக்கணும் கேஸ். ஓகே, நான் வந்து வுட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாம் எடுத்துக்கோ. பிகாஸ் வந்து இந்த வுட்டு வச்சுட்டுனா நம்ம வந்து நான் ஐட்டம்ஸ்லாம் செய்ய முடியும், மெட்டீரியல்ஸ்லாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அயன் தேவை. ஸோ வந்து கிட்டே வந்து ஒரு கேவ் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கேவுக்கு போகலாம். எஸ், எங்களுக்கு செம்ம லக்குங்க. பக்கத்துலேயே வில்லேஜு, கேவு, வில்லேஜர் அவுட் போஸ்ட். அடாடாடா, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதுவும் வில்லேஜில் வந்து 4 பிளாக் ஸ்மித்து. ஸோ வந்து நம்ம வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம், வந்து ஒரே ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கோவில் ஸ்டோன் தேவை. ஸோ வந்து கோவில் ஸ்டோனுக்கு வந்து நான் போய் மைன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேவ் இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு இந்த கொஞ்சம் கோவில் ஸ்டோன் எடுத்துக்கலாம். நீ என்னையா பண்ணிருக்க? நானும் வந்து மைனிங் பண்ண போகிறேன். நீ இங்கே மைன் பண்ணுற, நான் வந்து கேவுக்கே போகிறேன். ஓகே இருங்க கேஸ். வந்து அவங்க கேவுக்கு போகிறாங்க. ஸோ வந்து நம்ம டக்குன்னு எல்லா ப்ரெட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டக்குன்னு கேவுக்கு போயிடலாம். நான் வந்து ஸ்டோன் ஆக்ஸில் செஞ்சாச்சு கேஸ். ஓகே, ஃபாலோ பண்ண போறியா பாடி சோடா? என்ன யோ, வேறு எங்கேயா போகணும், பிளானே கேவுக்கு தான். ஓகே வாங்க கேஸ், இப்போ வந்து நம்ம கேவுக்கு வா. பட் நான் எடுக்கிற லூட் ஆட்டையை போட்டுறாத. யோ, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ வாட்டியாக சொல்கிறது, ஷேர் பண்ணிப்போ. ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு நான் டீச்சர்ஸ்லாம் சொல்லி தந்ததில்ல. அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு பாஸ். ஓகே, இப்போ வாங்க. இப்போ வந்து இங்கே அயன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பெரிய கேவாக தான் இருக்குது. ஆனால் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கேஸ் இந்த கேவ். அடப்பாவி, யோ இங்கெல்லாம் நிறைய லாவாக இருக்கியா. கொஞ்சம் நான் இங்கே ஒரு பாட்டு செஞ்சுக்கிறேன். பிகாஸ் இந்த கோவில் ஸ்டோன் நிறைய வச்சிருக்கியா? அப்போ தான் பாத் பண்ண முடியும். 1-2 வச்சு மாட்டிக்க போகிற. யோ கிட்ட இருக்கியா? ஏதோ 17 இருந்தது, இப்போ யூஸ் பண்ணிருக்க. நீ எங்கே இருக்க? மேலேயா இருக்க? மேலே வந்து அயன் கொஞ்சம் பார்த்தேன், அதான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு அயனை போட்டு நோண்டிட்டு இருக்கேன். ஓ, அங்கே இருக்கியா? டைமண்ட்லாம் வச்சுருக்க? டேய், ஒன்று வந்து இது கிடச்சிதுரா எனக்கு. அந்த வில்லேஜில் ஒன்று இருந்தது, ஒரு பிளாக் ஸ்மித்தில். ஆமாம். ஓ ஓகே, சூப்பர்ப்பா. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே டைமண்ட் கிடச்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க 2-3 டைமண்ட் கிடைக்காது கேவில். ஆனால் இந்த கேவ் ரொம்ப கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. குட்டியாக தான் இருக்குது. பட் அயன் ஆரம்பத்துலேயே அயன் கொடுக்குறாங்களே, உள்ளே போ நிறைய இருக்கும் தான் நினைக்கிறேன். டைமண்டுக்கு அடுத்து எது ராரு? டைமண்டுக்கு அடுத்து வந்து நெதர். ஓ, நெதர் தான் போகணும்ல? ஆமாம், டைமண்டே போதும்ப்பா எனக்கு தெரிஞ்சு. எஸ், பட் நெதரில் என்ன கிடைக்கும்? நெதரைட் ஆர்மரா? ஆமாம், நெதரைட் ஆர்மர். பேரே நெதர் தான். இல்லை, ஆமாம், நெதரைட் ஆர்மர்ஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த நெதரைட் ஆர்மர் எதில் செய்வாங்கன்னு கேட்குறேன். இப்போ டைமண்ட் அப்படின்னு அந்த மெட்டீரியல் பேர் என்னது?
அது வந்து நெதரைட் இங்கட்ஸ் தேவை அதுக்குலாம். இக்னாட்ஸ் கரெக்ட். அயனுக்கும் அதுதான், அயன் இங்காட்ஸ். அயன் வந்து இது நார்மலே கிடைச்சிரும்டா. இக்னாட்னா குட்டி குட்டியா இருக்குமே, அதான் இக்னாட். ஆமா. ஓகே, இப்போ வந்து கீழே போயிட்டே இருக்கோம், நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம் இந்த கேவ்ல. ஸோ வந்து விடிஜி அங்கே இருக்காங்க. இப்போ என்னையா பண்ணுறது? எதுயா நானும் கீழே வரேன். ஓகே வா சேஃபாக வா, பிகாஸ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா தான். செத்தோம் அவள்தான். டேய் அங்க பாருடா, என்ன இதெல்லாம் இருக்கு. டைமண்டா ஒண்ணு இருக்கு. ஓகே இப்போ எடுத்துடலாம். அப்பனா அதை ஒட்டி இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். பார்க்கலாம் எத்தனை இருக்குன்னு சொல்லி. ஓகே பார்த்துட்டு டைமண்ட் போலாமா? பாத்தியா? போலாம். லெட்ஸ் கோ. ஓகே, ஆனா என்கிட்ட பிளாக்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கேஸ் இருக்கு. சரி இரு, அப்ப நீ என்னோட இதை ஃபாலோ பண்ணிட்டு வா, நான் போற பிளாக்ஸை. ஓகே, பிரெட் எடுத்துக்கிறியா? எடுத்துக்கிறேன். அப்படி தூக்கி போடு, எனக்கு அப்படியே எக்யூப் ஆயிடும். இல்லை நான் அப்புறமா உனக்கு தரேன், நீ ஃபர்ஸ்ட் போய் டைமண்ட் எடு. லாவாலெல்லாம் தெரியாம கூட போட்டுறாத. நான் ஏன்டா நடு ராத்திரில லாவால போய் விழ போறேன்? அதெல்லாம் விழ மாட்டேன்டா, பாத்துக்கலாம்டா. இல்ல நீ விழுந்தா கூட பரவாயில்ல, டைமண்ட் பாவி அதானே பார்த்தேன். இவெல்லாம் அக்கறையா பேச மாட்டானே நான் போய் நினைச்சேன். ஓகே, இப்போ வந்து டைமண்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் லைக் கொஞ்சம் தோண்டி பாரு, ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு. இல்லடா வேற எதுவும் பாத்துட்டேன்டா. தோண்டிலாம் பார்க்க தேவையில்ல, ஒட்டி இருந்தா மட்டும் தான். ஒட்டி ஒண்ணுமே இல்லை, பாத்துட்டேன். ஓகே, 2 டைமண்ட் தான் கேஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கு. ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேயே பரவாயில்ல, ஒரு டைமண்ட் தந்தாங்க. இன்னொரு கேவ்லேயே இருக்கு. ஸோ 2 டைமண்ட் ஸ்வாட் பண்ணட்டுமா இல்லை பிகாக்ஸ் பண்ணட்டுமா? ஸ்வாட்னா இப்போவே பண்ணலாம் ஆக்சுவலி. இல்லை ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லலாம். அப்புறமா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட்டு, இப்போ மேலே போகலாம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு கரைச்ச லூட்டை வச்சுட்டு அயன் எல்லாத்தையும் உள்ளே போடியா. கிட்ட கோல் இருக்குது, நான் கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அயன் ஸ்மெல் பண்ணலாம். போடாத, டார்ச் ரெடி பண்ணி போடு. இரியா நான் கொஞ்சம். நீ ஆல்ரெடி வச்சிடியா வுட்டு? ஓகே, அப்போ நான் வந்து டார்ச் பண்ணுறேன். ஸோ வந்து டார்ச் செஞ்சதுக்கப்புறம் உனக்கு போடுறேன் கொஞ்சோண்டு. கொஞ்சோண்டில் ஒரு 10 போடு. ஓகே இரு, நான் வந்து இப்போக்கிட்ட வந்து 24 செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இரு நான் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு போடுறேன் 12 போடுறேன். ஓகேயா? போதும்டா. அப்புறம் நான் பூட்ஸ் பண்ணணும். பூட்ஸா? ஓகே, எனக்கும் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் தேவை. சரி நான் பூட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் டைமண்ட்ஸ் வெஸ்ட் போறேன். டைமண்ட்ஸ் நம்பர் சில்வர், ஐயோ அயன் வெஸ்ட் போறேன். அதை நீ எடுத்து வாடா. ஓகேப்பா. டேய் அது சில்வர் மாதிரி தான்டா இருக்கு. அது ஏன்டா சில்வர்னு இருக்குல்ல இந்த கேம்ல? ஆக்சுவலி சில்வர்னு ஒன்று இல்லைல்ல? சில்வர்னு ஒன்றும் இல்லை, அயன் தான் இருக்கு. டேய் கோல்டு இருக்கு, ஏன்டா சில்வர் இல்லை? தெரியலையே. கோல்டுனா இந்த கேம்ல வேஸ்ட் தான். ஒருவேளை அயனை தான் சில்வர்னா வச்சிட்டானுங்களோ? ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எல்லா லூட்டும் எடுத்துக்கிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ பில்லேஜர் அவுட் போஸ்ட் போக போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பில்லேஜர் அவுட் போஸ்ட் வந்தாச்சு. நான் மேலே போய் லூட் அடிக்கவே ஆரம்பிச்சாச்சு. இரியா நானும் வரேன். நான் எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வெயிட் பண்ணியா, ஹெல்ப் பண்ணுறேன். உன்னை யார் பண்ண வேணாம்னு சொன்னா? இங்களும் அயன் காலம்ல வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பில்லேஜர்ஸ். அதெல்லாம் எப்போதுல இருந்தோ அப்படிதான்டா இருக்கும். அதெல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது. மேலே வா முதல்ல. லூட் பயங்கரமா இருக்குது எல்லாம். ஓகே இரு, நான் மேலே வரேன். என்னென்னலாம் கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த ஒரு போர்ஷன் இருக்கும்ல, அது குடிச்சா கூட நிறைய இது ஸ்பான் ஆவானுங்களா, அது இருக்கு. வந்து ஆட்டையும் போட போறோம் ஃப்ரான். எனக்கு ஆரோஸ்ல தேவையா? எனக்கும் பாத்தியா வரும்போது வில்லனை கூட்டு வந்துட்டான். நான் கூட்டிட்டு வரலையா? அவனே ஸ்பான் இருப்பான் போல இருக்கு. நீ தான் ஸ்பான் ஆக மாட்டாங்க என்ன? இல்லையா, அப்படியே லைக் இங்க மேலே எதனா ஒழிஞ்சிட்டு இருப்பான் போல இருக்கு. நான் நீ பார்க்கவே இல்லை. நீ எப்படியோ என் மேலே பழி போட்டான். சரி இரு, ஆரோஸ்ல எடுத்துக்கிட்டியா நீ? எடுத்துட்டேன். நான் ஏதோ கிராஸ்போ வந்து டிராப் பண்ணிருப்பாயா? ஃபோன்ல கிராஸ்போ சரி யூஸ் பண்ண முடியாதுடா, நானே எடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நான் எதுக்கோ ஒரு கிராஸ்போ எடுத்துக்கிறப்பா. உன்கிட்ட இருக்கு? இல்ல ஆரோ சொல்றேன்டா. நான் ஆரோஸ் வச்சா ப்ராப்பரா யூஸ் பண்ணுவல, அதுக்கு சொல்றேன். ஓகே எனக்கு ரொம்ப கம்மியா தான் கேஸ் இருக்கு. ஆரோஸ் 6 ஆரோ மாதிரி தான் இருக்கு. அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே 10 தான்டா இருக்கு. 4 நான் 100 வச்சிருக்க மாதிரி பேசுறியடா. நான் வந்து இந்த அயன் காலமா போட்டு தள்ளிட்டு இந்த அயன் எடுத்துக்க போறேன். ஸோ வந்து இதை வச்சுட்டு இன்னும் நிறைய ஆர்மர்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து நான் இவனை எடுத்துக்க போறேன். சரி எடுத்துக்கோ. ஆல் தான் அயன் காலம் எடுத்தாச்சியா. ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ்பி ஃபார்மில் மைன் பண்ணலாமா? காபிள் ஸ்டோன். ஆமா மைன் பண்ணணும்டா. அதுக்கு தான் நிறைய தாவனே. 100 வந்து மேலேயே 100 போடணும்ன்ற. இப்போ எவ்வளவு தாவ நம்மளுக்கு? இங்களா பிளேஜஸ்லாம் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணியா இவங்கள அடிக்கிறதுக்கு? அவங்கள விட்டு தள்ளுறா, வா நான் மைனிங் போலாம். இவங்களை அடிச்சு தான் நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட். ஸ்டில் இவங்களாம் முடிச்சுட்டு போகலாம் நம்ம மைனிங்க்கு. முடிச்சா என்ன கிடைக்கும்? அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஆரோஸ்லாம் தேவை. அப்புறம் அப்பப்போ இந்த ஆரோஸ் கீழே போட மாட்டானுங்களேடா. போடுறாங்கயா, பாத்தியா இல்லையா? அப்படியா? ஆமா, ஸ்கெலிட்டன்ஸ் தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு போடுறானுங்க என்ன? ஸ்கெலிட்டன்ஸும் சம்டைம்ஸ் போடுவாங்க, இவங்களும் போடுவாங்க. ஸோ இவங்களாம் போட்டு தள்ளிடலாம் சேர்ந்து. சரி ஓகே ஃப்ரெண்ட், இவன் ரொம்ப சொல்கிறான், வாங்க போட்டு தள்ளுவோம். ஓகே போட்டாச்சு. இன்னும் ஒருத்தங்க இருக்கானா? ஓகே அவனையும் முடிச்சாச்சுரா. பானைக்கிட்டே இருக்காங்கடா அவனுங்க, வந்துகிட்டே இருப்பானுங்க போல. போட்டு தள்ள அவனை, ஆல்தான். ஓகே போட்டு தள்ளியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போலாமா மைனிங்க்கு? எஸ் லெட்ஸ் கோ.
ஓகே கேஸ், எல்லா காபிள் ஸ்டோனும் மைண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு நிறைய காபிள் ஸ்டோன் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கேன். இது வச்சு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கிட்டயும் இருக்குது, உங்ககிட்ட இருக்குன்னா நான் காபிள் ஸ்டோன். எஸ், கொட்டி கிடக்கு. சரி, அப்போ ஆரம்பிச்சிடலாமா? எக்ஸ்பி ஃபார்ம் என்கிட்ட கொட்டி கிடக்குறனால நானே வந்து ஃபஸ்ட்டு 100 இது போட்டுறேன். சரியா? ஓகே, நீ வந்து ஆரம்பி ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கேஸ், இப்போ வந்து இவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்களா தண்ணிலாம் இருக்குது. ஓகே, அண்ணன் அவன் இவன் பேசினியா என்ன? என்ன கீழே வந்துட்டு அப்படியே? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வந்துச்சு. அப்படியே அந்த தண்ணியில் நம்ம மேலே ஏற போகிறோம். ஓகே, இதுதான் லைக் இல்லடா ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த தண்ணி வழியாக வந்துட்டு இருந்தேனா, தண்ணி பாதி தானே ஃபில் ஆச்சு. அப்படியே டம்மால்னு கீழே வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அடா பாவி. சரி மேலே வா. எஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து மேலே வந்தாச்சு. ஸோ பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குல்ல இங்கே. அதாவது வந்து 3x6 பிளாட்ஃபார்ம், சாரி 4x6 பிளாட்ஃபார்ம் போடணும். ஸோ வந்து அதை போட்டாச்சு கேஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா செஸ்ட் வைக்கணும். செஸ்ட்டும் வைக்கணும், ஹாப்பரும் வைக்கணும். கிட்ட 4 ஹாப்பர் இருக்குது, நான் செஞ்சுருக்கேன். செஸ்ட்டு, அதுக்கப்புறம் அயன் வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செஸ்ட்டு என்கிட்ட கொடுத்துருக்கியா? நான் போட்டா? ஓகே இரு, இப்போ வந்து நான் சொல்கிறேன் எங்கே போகணுன்னு செஸ்ட்டை. ஓகே, இங்கே பாரு, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவில் போடு. அதுக்கப்புறம் நான் ஹாப்பர்லாம் போட்டுறேன். இங்கே பாரு, த்ரோ பண்ணியிருக்கேன் பாரு செஸ்ட்லாம். ஓகே, இப்போ வை அங்கே. ஓகேயா? ஓகே, வச்சுட்டு இங்கே வை. ஓகே கேஸ், இப்போ வந்து இவன் வந்து செஸ்ட்டை வச்சுட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஹாப்பர் வைக்க போகிறேன். எஸ். ஸோ வந்து என்கிட்ட 4 ஹாப்பர் இருக்குது கேஸ். வந்து இங்கே வச்சுடுவோம். இதெல்லாம் 1 2 3 கனெக்ட் ஆயிடுச்சா பார்த்தியா ஹாப்பரு? அது கனெக்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. இப்படின்னா வந்து டுட்டோரியல் பாவி கனெக்ட் கூட ஆச்சான்னு பார்க்காமலே வச்சிருக்க. சரி, இப்போ வந்து இந்த காபிள் ஸ்டோன் வந்து சரவுண்ட் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சிடணும். ஓகே, ஸோ வந்து இது பண்ணக்கப்புறம் டெம்பரரியாக இங்கே 2 பிளாக்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஸ்லாப் வைக்கணும் 2. ஆமாம், ஸோ வந்து நான் இப்போ ஸ்லாப் வந்து கொஞ்சம் கிராஃப்ட் பண்ண போகிறேன். இருங்க, இப்போ வந்து எங்கேயோ நான் வந்து என்கிட்ட வந்து கிராஃப்டிங் பெஞ்சே இல்லையா? இரு, நான் வந்து டக்குன்னு பெஞ்சு கீழே ஒன்று போட்டு அப்படியே எடுத்து என்கிட்ட கூட நான் போடுறேன் பக்காவா. ஓகே இரு, இப்போ வந்து நான் வந்து செய்கிறேன். ஸ்லாபு எங்கேயா இருக்குது? அதுவும் இங்கே இருக்குது ஸ்லாபு, காபிள் ஸ்டோன் ஸ்லாப். ஓகே, இப்போ செஞ்சாச்சு. இதான் வச்சுக்கோ, போடு. அவ்வளோதான், சூப்பர். இப்போ வச்சிட்டியா? இப்போ வந்து இப்போ என்ன பண்ண டெம்பரரி பிளாக்ஸை ரிமூவ் பண்ணணும். ஆமாம், டெம்பரரி பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த 2 பிளாக் சைடில் இப்போ வந்து அதை கொஞ்சம் லெவலப் பண்ணோம். 23 பிளாக்ஸ் மேலே. ஸோ இப்போ பார்த்தீங்களா, போட்டேன் 23. ஸோ இப்போ பாரு, நானும் வந்துடுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா கேஸ், இப்போ வந்து லெவலப் பண்ணிட்டே இருக்கோம். இதே மாதிரி மற்ற சைட்லேயும் பண்ணணும். ஸோ இதை பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடலாம். லெட்ஸ் கோ. ஓகே கேஸ், இப்போ வந்து எல்லா சைட்லேயும் அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லா சைட்லேயும் வந்து 7 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதுவும் லைக் சைட்லாம் சேர்க்காம. ஸோ வந்து 7 பிளாக்ஸ் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி எல்லா சைடில் பண்ணுவோங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு சைடில் பண்ணுறீங்களா? ஸோ வந்து சூப்பர், அந்த சைடு நீங்கள் முடிச்சிடுங்க, நான் இந்த சைடெலாம் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ அந்த ஸ்டெப்பை முடிச்சாச்சு கேஸ். இப்போ வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து 50% டன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு 50% பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், 4 சைடுமே கனெக்ட் பண்ணணும். ஸோ வந்து இந்த 4 சைடு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கெல்லாம் வந்து ரெயிலிங் போட்டுருவோம். ஓகே, ஸோ அப்போனா வந்து லைக் நம்ம வந்து வாட்டர் வைக்குவோம். ஸோ வந்து அதுக்கு வந்து இந்த ரெயிலிங்லாம் தேவை. ஸோ வந்து நம்ம செஞ்சுருவோம். ரெயிலிங் போட்டு தான் கனெக்ட் பண்ணோம்ல, மறந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து லேயர்லாம் போடணும். இன்னும் 2 வாட்டி நம்ம லைக் லேயர் பண்ணணும். ஸோ வந்து நம்ம டக்குன்னு இந்த ரெயிலிங்லாம் போட்டுருவோம். ஓகே, நீ பண்ணிட்டு தானே இருக்க? நான் அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பண்ணிட்டே இரு. எனக்கு வேற காபிள் ஸ்டோன் வந்து கம்மியாயிட்டே போகுது, எனக்கு பயமாக இருக்கு. அதுக்கேண்டா வைப்பர் என்கிட்ட இருக்குடா. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு கேஸ். லேயரிங் சூப்பராக போயிட்டே இருக்குது ஃபார்மு. இப்போ நம்ம வந்து இங்கே தண்ணி ஊற்றணுங்க, ஏன்னா அப்போ தான் இங்கே மாப் ஸ்பான் உடனே கரெக்டாக நடுவில் போய் விழுந்துடும். இப்போ அவ்வளோ நிறைய தண்ணி எங்கே இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இன்ஃபினைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ஃபினைட்டுக்கு வந்து 2 பக்கெட் ஆஃப் வாட்டர் தேவை. கிட்ட 1 தான் இருக்குது. ஸோ வந்து உன்னது அப்புறமா கீழே ஜம்ப் பண்ணி போய் எடுக்க வேண்டியதா? ஸோ வந்து எடுத்துட்டு நீ தான் எடுத்துட்டு வரணும், எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கடாப்பா. ஓகே, நம்ம செஞ்சிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்மை, இந்த வாட்டர் ஃபார்மை. ஓகே, இப்போ வந்து இங்கே தான் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வந்து அந்த இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்து இப்போ இது செய்கிறாங்க, இது ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ இதுலனா நம்ம வந்து இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, சூப்பர். என்னால் செய்ய பாக்ஸை நான் வந்து டக்குன்னு வாட்டர் போடணும். ஓகே, போடு போடு போடு, அவ்வளோதான். ஸோ வந்து நம்மளுக்கு 2 பக்கெட்ஸ் தேவை கேஸ். அப்போனா வந்து இன்ஃபினிட்டை செய்ய முடியும். ஸோ வந்து இங்கே போட்டாச்சா, இப்போ வந்து இன்னொரு பக்கெட் தேவை. ஆப்போசிட் டைரக்ஷனில் போடணும். ஆமாம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டால் நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் கிடச்சிடும். இப்போ எங்கேயோ ஜம்ப் பண்ணுறது. ஏம்மா அப்போ கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டியா? சூப்பரியா. ஓகே, செத்துருப்பேன். நல்ல வேலை, கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து வாட்டர் சோர்ஸ் எடுத்துட்டு வாட்டர் பக்கெட் ஃபில் பண்ணக்கப்புறம் மேலே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ தண்ணி ஏறா, நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து திரும்பி மேலே வந்துட்டேன். ஜம்பே, அவ்வளோதான். ஓகே, இங்கே போட்டுறேன். ஆல் தான் கைஸ். இப்போ இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸு இப்போ ஃபில் பண்ணிடலாமா? எஸ். ஓகே வாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்களா இங்கே போட்டுருவோம். ஆனால் போய் நான் மாட்டிக்கிட்டேன் கைஸ். ஏன்னா அது ரொம்ப ஃபீல் ஆகுது. டேய் நான் அங்கே போய் அங்கே ஏன்டா போட்டேன்? நான் தான் போட்டுட்டேன்ல. நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று தான்டா போடணுன்ட்டு. நான் லெஃப்ட்டில் போட்டேன், நீ திரும்ப லெஃப்ட்டில் போட்டு வச்சிருக்க. ஓ ஓகே சரி. இப்போ என்ன சரி நான் ரெடி பண்ணிடுறேன், நீ விடு நான் பார்த்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து இந்த சைடும் நம்ம போடணும் போல இருக்கு. இந்த காபிள் தம்பி நீ எதுவும் போட்டுறாத, நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். ஓகேப்பா நான் வந்து காபிள் ஸ்டோன் தான்ப்பா உடைக்கிறேன் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட். ஓகே கேஸ் இப்போ வந்து நான் இந்த சைடு வந்து அப்படியே வந்து வாட்டர் இங்கே போகிறேன். ஓகே அடப்பாவி நான் மாட்டிக்கிட்டேயா? மாட்டிக்கோ. இரு நான் வந்து இந்த எடுத்துடுறேன். அடப்பாவி என்னையா மாட்டிக்கோன்னு சொல்கிறேன்? மாட்டிக்கினா மாட்டிக்கோன்னு தான் சொல்ல முடியும். ஓகே இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திரும்பி இந்த வாட்டர் போட்டுருவோம். ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் கைஸ். அதான் பண்ணியிருக்கோம், நீ பண்ணியிருக்க. டேய் சொல்ல சொல்ல ஏதோ பண்ணுறான் ஃப்ரெண்ட். ஏன்டா இப்படி பண்ணுற? சைலண்டாக தான் இரேன்டா, நான் முடிச்சிடுறேன்டா. ஓகேப்பா ஓகே இப்படி சொல்லி சொல்லி சும்மா கை வச்சு சும்மா இருக்க மாட்டேற. சரி இப்போ வந்து இன்னும் 2 சைடில் தான் வாட்டர் போடணும். நான் பண்ணிடுறேன்டா பா. இரா நான் பார்த்து கரெக்டாக பண்ணிடுறேன். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைட்லேயும் வாட்டர் போட்டாச்சு. இப்போ வந்து மாப்ஸ் அழகா கீழே விழுந்து அப்படியே இந்த ஓட்டைக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அழகாக அடிச்சுக்கலாம் கைஸ். இப்போ வந்து மேலே க்ளோஸ் பண்ணோம் கைஸ். ஓகே கைஸ் இனிமேல் நம்ம இந்த ஸ்டெப்பு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கார்னர்ஸ்லாம் பண்ணணும். ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து டோட்டலாக முடிச்சாச்சு. சூப்பர். ஸோ இதுதான் கைஸ் கார்னர்ஸ் வந்து கார்னர் பிளாட்ஃபார்ம்லாம் எல்லாமே முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி 4 சைட்லேயும் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ட்ராப் டோரை ப்ராப்பராக வைக்கணும். ஸோ வந்து இந்த கார்னர்ஸ்லாம் முடிச்சிட்டியாப்பா? இரு இங்கே கார்னர்ஸ் இருக்கையா? இதெல்லாம் முடிக்கணும்ப்பா. இங்கே தான் முடிக்கணும். இதுவும் வந்து இந்த கார்னர்ஸ்ல எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணும். இதை நம்ம கனெக்ட் பண்ண போறோம்டா. அதுக்கேன்டா இது உடைக்கிற? இது உடைக்க தேவைடா. இல்லையா உடைக்கணும்யா. அந்த சைட்லலாம் எதுக்கே போடணும்? நம்ம மேலே எப்படி வைப்போம்டா அதை? சரிவா நம்ம முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். போடு 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 போடே. ஓகே கைஸ் இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாமே முடிச்சாச்சு கைஸ். வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? லேயரிங் மேலே 2 லேயர் இருக்கும். இப்போ புரியுதா ஏன் உடைக்க வேணாம்னு சொன்னேன்னு? ஆமாப்பா இப்போ வந்து லேயரிங் வேலை பண்ணோம் போல இருக்கு. ஸோ வந்து அதுக்கு தான் முன்னாடி உடைக்காது. ஒன்று குளோபல் சொன்னாலுமே கீழே போய் எடுத்துகிட்டு வரணும்டா. காலி சப்பை எடுத்துகிட்டு வரணும்டா. கை காலெல்லாம் வலிக்கும்டா. சரி இப்போ வந்து இந்த லேயரிங் முடிச்சக்கப்புறம் நம்ம வால்ஸ் தான் செய்யணும். அதுக்கு இல்லை வால்ஸ்டா ட்ராப் டோர் வச்சு அந்த டிசைன் பண்ணலாம். ட்ராப் டோரே மறந்து போயிட்டா. ஸோ ட்ராப் டோர் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து மாப்ஸ்லாம் வந்து பாத்வே சொல்லி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். லைட்டே வராத மாதிரி. அப்போ தான் வந்து டே டைமில் வந்து ஸ்பான் ஆகாத மாப்ஸ் இருட்டாக இருக்கிற இடத்துல ஸ்பான் ஆகும். ஸோ அதுக்கு தான். அதுக்கப்புறம் ட்ராப் டோர் தான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். வந்து இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சுடா. இப்போ அடுத்து ட்ராப் டோர் தான் வைக்கணும். வா ஓகேயா? எனக்கு கொஞ்சம் கொடு. இரு கிட்ட 48 ட்ராப் டோர்ஸ் இருக்குது. நல்ல வேலை நான் நல்லா வந்து லைக் ட்ரீஸ்லாம் வட்டு கொஞ்சம் டேஸ் வந்து நான் உனக்கு தரேன். என்கிட்ட மரம் கொஞ்சம் இருக்குது, நான் அப்புறம் தரேன். என்ன உங்களுக்கு பண்ணு. ஓகே ஓகே இரு இப்போ கிட்ட 48 ட்ராப் டோர்ஸ் இருக்குது. போடு. இரு ஓகே உனக்கு போடுற கொஞ்சோண்டு. ஓகே இப்போ இதுதான் ரொம்ப க்ரூஷியலான பார்ட்ஸ். வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போனா நம்ம ட்ராப் டோர்ஸே போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் ட்ராப் டோர்ஸ் போடணும். இது எதுக்கு ப்ரோ போடணும்னு கேட்பீங்க. ஸோ வந்து அது எதுக்குன்னா மாப்ஸ்லாம் இது வந்து ஒரு ரியல் பிளாக்னு நினச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துடுவாங்க அழகாக ஹோலில். ஸோ வந்து நம்ம அழகாக அடிச்சுக்கலாங்க. ஸோ வந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துலலாம் ட்ராப் டோர்ஸ் போடணும். ஸோ வந்து டக்குன்னு இந்த சைட் வேஸ்லலாம் போட்டு நீயே போட்டுகிட்டே இரு. ஓகேயா? போட்டுட்டு தான்டா இருக்கேன். அடுத்து வந்து 9 டைம்ஸ் அந்த இதில் வைக்கணும் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம கொஞ்சம் ட்ராப் டோர்ஸ்லாம் வைக்கணும். ஸோ வந்து அதுவும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பத்தாதுடா, இன்னும் கொஞ்சம் போய் செய்யணும் போல. ஓகே நான் கீழே போயிட்டு நான் வந்து மைண்ட் பண்ணுறேன் கொஞ்சோண்டு வுட். இதுக்கப்புறம் மைண்ட்லாம் பண்ண தேவையில்ல, மரத்தை வெட்டு. ஆமால சரி நீயும் ஹெல்ப் பண்ணியா எனக்கு அப்புறம்? இல்லை நீ போயிட்டு வா. சரி வரேன். சரி இதெல்லாம் வந்து அப்படியே பிளாக் இது பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்டன்ஸ் கேப் விட்டு மைண்ட் பண்ணணும். சாரி மைண்ட் பண்ணணுன்ட்டு வைக்கணும். சரி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கார்னர்ல வைக்கணும் இருக்கு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணணும்? நீ காமிக்கிறியா எப்படி பண்ணணும்னு? ஃபர்ஸ்ட் வந்து கார்னரில் வைக்கணும். அடுத்து 2 பேக் சைடில் வைக்கணும். ஃபர்ஸ்ட் கார்னரில் ஒன்று வை. ஓகே நீ வந்து அதை முடிச்சு வை ஃபர்ஸ்ட். நான் வந்து பார்க்குறேன் நீ எப்படி பண்ணுறேன்னு. ஒரு கார்னரில் வச்சிட்டானா அடுத்து 2 கேப்பு ஒன்று வைக்கணும். 1 2 அப்படி வை. அங்கே வை. 2 கேப் தான்டா. 2 கேப்பா? ஆமாம் 2 டிஸ்டன்ஸு. இல்லை நீ எப்படி பண்ணுற பார்க்குறா பாரு. மிடில் வச்சிட்டானா 2. ஓ ஓகே 2 பிளாக் அப்புறமா மிடில். அடுத்து திரும்ப 2 பாக்ஸ் கேப்பு. பேக்கில் 2 பாக்ஸ் கேப்பு. 2 பாக்ஸ் கேப்பு. 2 பாக்ஸ் கேப். அந்த மாதிரி 9 வச்சிடணும். ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. ஸோ இதேமாரி வந்து நம்ம 4 இடத்துலையும் பண்ணணும். புரியுதா? சரி இப்போ நானும் அதை பண்ணிடுறேன். அப்போனா 2 எண்டு. அவ்வளோதான். ஓகே இப்போ நடுவில் வை. நடுவுலையா? ஓகே இப்போ என்ன பண்ணோம்? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு போ.
ஓ மிடிலே போடணுமா? ஆமாம் கைஸ், இப்போ பாருங்கள் நாங்கள் 4 பக்கமும் சூப்பராக கரெக்டாக போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். கோபிள் ஸ்டோன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க்கு டோட்டலாக ஓவர். க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஒரு டார்ச் மட்டும் வைக்கணுங்க இதுக்கப்புறம். ஓகே ப்ரோ, இப்போ ரூஃப் போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து முடிய போகிறோம் நம்மளோட வேலையே. எஸ், இங்கே பாருங்கள் அவ்வளோ இதை போட்டு முடித்தோடனே மேலே வந்து அங்கங்கே டார்ச்சை மட்டும் ஸ்கேட்டர் பண்ணி விட்டுருணும். ஏன்னா அப்போ தான் மாப்ஸ் மேலே ஸ்பான் ஆகாது. ஸோ வந்து இப்போ வந்து எதுக்கு இதை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்போனா மாப் ரேட்ஸ்லாம் உள்ளே ஸ்பான் ஆகும். அப்போனா நம்மளுக்கு அழகா அவ்வளோ தாண்டா நம்ம முடிச்சிட்டோம்டா. ஆக்சுவலி இப்போ கீழே மட்டும் இறங்கிட்டா போதும்டா. ஆமாம், இப்போ கீழே இறங்குனா நம்ம மாப் ஃபார்ம் ரெடி அண்ட் டன். ஸோ கீழே போயிடலாமா? எஸ், லெட்ஸ் கோ. கீழே போயிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு வா. ஃபர்ஸ்ட் அப்படியே கீழே அப்படியே டோட்டலாக போயிடலாம் வா. ஓகே, லெட்ஸ் கோ. என்ன அது இவ்வளோ இருட்டாக இருக்குது? டேய், தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றுறா, நம்ம கீழே இறங்கணும். ஓகே, கிட்ட பக்கெட் இருக்குது, நான் போடுறேன். அதில் போட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வெளியே வந்தாச்சு கைஸ். ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மாப் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து கைஸ் பார்த்தீங்களா, நல்லா ஜாம்பிஸாக ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம மாப் ஃபார்ம் வந்து சக்ஸஸ். இப்போ அவங்களை அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்பி எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இன்னும் நிறைய மாப்ஸ் வந்துட்டே இருக்கும். மற்ற மாப்ஸ்லாம் கூட வரும், ஸ்கெலிட்டனு, க்ரீப்பர் அதெல்லாம் வரும் கைஸ் அதுக்கப்புறம். ஓகே, கமான் அடிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிடு. போடு 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 வருதா பாரு. ஆமா கைஸ், எக்ஸ்பில வருது பாத்தீங்களா? ஸ்கெலிட்டன்ல ஸ்பான் இருக்கு. வாவ், சூப்பரா இருக்குல. வாஸ்ரா டேய், அப்பா ஒரு வேளை முடிச்சிட்டு அது வருமா வராதான்னு கூட நாங்க தெரியல, பட் வந்துருச்சு. ஆனா என்ன, செஸ்ட்ல தான் வந்து எல்லா ஐட்டம்ஸ் வர மாட்டேங்குது. அது நான் அப்பயே சொன்ன ஹாப்பர் கனெக்ட் ஆயிருக்கா பாடுறானே பார்க்கல. சரி ஓகே கைஸ், இதோ நாங்க இந்த கேம் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ பாய் ஃப்ரம் ஆதித் கேமர் அண்ட் விடிஜி. பாய் கைஸ், லவ் யூ ஆல். பாய் பாய்.